இட்ஸ் மண்டே மார்னிங். மத்தியானம் கொஞ்சம் வேலை இருந்ததுனால காலையிலேயே பார்த்திங்கன்னா லஞ்ச் கொஞ்சம் சீக்கிரமாகவே செய்யறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஷ்ரூமும் ஒரு பொரியலும் தான் செஞ்சுருந்தேன். மஷ்ரூம் 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு பேக்கெட்டை வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கி தண்ணி அட்டை ஒயிட் ரைஸ்க்கு வச்சாச்சு. இன்னொரு பேக்கெட்டை பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து வச்சுட்டேன். பிரியாணி செய்யும்போது எடுத்து போடும்போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே கலந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. யூஸ்வலாக மஷ்ரூமை வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு தான் வதக்கி வைக்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு பிரியாணியும் செஞ்சாச்சு. சீரக சம்பா அரிசியில் தான் நான் பிரியாணி செஞ்சுருந்தேன். பிரியாணி இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஃபைபரும் வேணும் இல்லைங்களா, அதனால இன்றைக்கி அவரைக்காயில் பொரியல் செஞ்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது மூணுலேயுமே எப்படியாவது கொஞ்சம் ஃபைபர் சேர்த்திக்கிற மாதிரி நான் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி ஃபைபருக்கு பொரியல் சேர்த்தியாச்சு. இது கூடவே பிரியாணியும் செஞ்சாச்சு. இன்றைக்கி ரசம் வைக்காமல் விட்டாச்சு. இது எல்லா ஐட்டமே போதுமானதாக இருந்தது, அதனால் ரசமும் வைக்காமல் விட்டாச்சு. மண் சட்டியில் தாளிச்சு விடும்போது மஷ்ரூம் டக்குன்னு வெந்துருச்சு. யூஸ்வலாக மஷ்ரூம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மண் சட்டியில் அது சூப்பராகவே வந்துருச்சு. இதுக்கு வரமிளகா போட்டு செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரெகுலராக பச்சை மிளகா போட்டு தான் செய்வோம். அதை செஞ்சு எடுத்து வச்சாச்சு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும் தாளித்து விட்டாச்சு. நார்மலாக எப்பவும் செய்கிற பிரியாணி மாதிரி தான் குக்கரில் தான் நான் செஞ்சுருந்தேன். பட் பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்தது. நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொன்னாங்க. நம்மளோட சேனலில் வர வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். நீங்களும் ஒன்றையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி எப்போவுமே ரெகுலராக செய்கிற பிரியாணி மாதிரி தான் செஞ்சேன். பட் என்னென்னா சீரக சம்பா அரிசியில் செஞ்சேன். பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக வந்தது. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. நல்ல ஒரு வாசனையோட பொழு பொழுன்னு வந்திருந்தது. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குதா என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சிட்டூர் சமையல் வித் நிக்கிதாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.